இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சரியாக 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு நிறைவடைகிறது. தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள், சத்தியத்தை நிலைத்திருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலைகளிலே கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி என்கிற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். ஆழமான சத்தியங்கள், கேள்விப்படாத சத்தியங்களை ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார். ஒன்றே ஒன்று தான் நமக்கு புரிகிறது, தேவன் நம்மை கிருபையிலே ஸ்திரப்படும்படி கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆமென். ஆகவே மாலை ஆராதனையிலே எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அந்த கிருபையிலே நிலைத்திருக்கும்போது, கிருபையை ஒரு மனிதன் சரியாய் புரிந்து கொள்ளும்போது, பைபிள் சொல்லுது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள, அதாவது கிருபையை பற்றி கேள்விப்படுகிறபடினால் அப்படின்னு சொல்லலை. கவனிக்கிறீங்களா? கிருபையை பற்றி கேள்விப்படுகிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லலை. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால், கிருபையை அறிந்து கிருபைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்துனீங்கன்னா அடுத்து பதில் சொல்லுது, இதுவரைக்கும் உங்களை மேற்கொண்ட பாவம் இனி உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னு கேட்டால், கிருபை என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. அதான் தேவனுடைய பலனாக இருக்கிறது. கிருபை என்பது என்னென்னா தேவனுடைய பலன். ஒரு காரியத்திலிருந்து வெளியே வர முடியாத பகுதிக்கு நம்மளை வெளியே கொண்டு வர்றது தான் கிருபை. கிருபை என்பது பாவம் செய்வதற்காக நம்ம கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் கிடையாது. ஆமென். கிருபை என்பது பாவம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியோ அல்லது உத்தரவாதமோ கிடையாது. கிருபை என்பது நம்மை பாவம் செய்ய விடாமல் நம்மை பலப்படுத்துவதான் கிருபை. அதனால தான் சொல்கிறேன், கிருபையை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கும்போது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தொடர்ந்து அந்த கிருபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் செழிப்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். இது கடையில் பார்த்தீங்கன்னா அந்த வியாதியை குறித்தெல்லாம் இந்த வாரத்தில் போட்டோம்ல, போட்டால் தாங்கலை பாருங்கள் சில பேருக்கெல்லாம். அது எப்படி நீ சொல்கிற, அது எப்படி நீ சொல்ல முடியும்? ஆண்டவர் பாவம் செய்யல வியாதியை அனுமதிப்பார். இந்த பார்த்தியா, அமெரிக்காவில் அக்கினியை அனுமதிச்சிருக்காரு. அட பாவிகளா, எப்பேன்னு இருப்பாங்க போல். இந்த மாதிரி கோஷ்டிகள்லாம் எங்கடா அசம்பாவிதம் நடக்கும், அதற்கான பலியை தூக்கி ஆண்டவர் மேலே போட்டுடலான்னு அப்படியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க போல். அமெரிக்காவில் பாரு, தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா போன மாதம் ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சு. இப்போ நேற்று காலையில் 7 மணிக்கு பார்த்தா ஒரு ஃப்ளைட்டும் வெடிச்சு செதறி அப்படியே தீப்பிடிச்சி எரியுது. நேற்று காலையில் விடிய காலத்தில் செய்தியில் பார்த்தீங்களான்னு தெரில. 3 முறை இந்த 1 மாதத்து 2 மாதத்துக்குள்ளே 3 சம்பவம், கொடிய சம்பவம். ஒரு முறை தீப்பிடிச்சி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டும் இன்னொன்றும் வெடிக்குது. நேற்று பார்த்திங்கன்னா குட்டி ரக விமானமும் இன்னொன்று ஹெலிகாப்டர்னு நினைக்கிறேன், 2 மோதி ஏரியாவுக்குள்ளேயே வீடுகளுக்குள்ளேயே விழுந்து வீடு எரிஞ்சு கார்லாம் எரிஞ்சிருச்சு. அதை போய் கேமரா எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ணுறாங்க, பார்த்தியா ஆண்டவர் எப்படி தண்டிக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லிப்பாருன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னு கேட்டால், கர்த்தர் அப்படிலாம் அக்கினி அனுப்பி யாரையும் அழிக்கிறது இல்லை. எனக்கு எப்படி தெரியும்? இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஜனங்கள் இயேசுவை அங்கீகரிக்கலைன்னு உடனே சீசர்களுக்கு கோபம் வருது. கோபம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால எலியா அக்கினியை இறக்கி அழிச்சது போல நாங்களும் அக்கினியை இறக்கி இவங்களை அழிக்கிறது உமக்கு சித்தமானு கேட்கும்போது ஏசு சொல்கிறாரு, அவன் என்னை ஏற்றுக்கொள்கிறானோ ஏற்றுக்கொள்ளலையோ அது எனக்கு தேவை இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தேவையில்லை. என்னை திட்டுறானோ என்னை நேசிக்கிறானோ எனக்கு தேவையில்லை. ஆனால் உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கின்றது உனக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால், உனக்குள்ள இருக்கிறது எலியாவின் ஆவி கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ஆவி. எலியாவின் ஆவி எரிக்கும், இயேசு கிறிஸ்துவின் ஆவி சாம்பல கடந்தா கூட தூக்கி எடுக்கும்ன்றது தெரியல. கர்த்தர் உங்களுக்கு இன்ன ஆவி உள்ளது என்கிறது அறியாமல் இருக்கிறீர்களா?
எரிக்கணுன்ற எலியா எரிச்ச மாதிரி உனக்குள்ள இருக்கிறது எலியாவின் ஆவி இல்லப்பா, இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணாது? எரிக்காது, அழிக்காது, கெடுக்காது. ஆனா பிசாசின் ஆவி என்ன பண்ண தெரியுமா? திருடவும், கொல்லவும், எரிக்கவும், அழிக்கவும் வருகிறானே என்று வேறே ஒன்றுக்கும் வரான். உங்களுக்கு நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? மோசேயுடைய சம்பவத்தில் அக்கினி வந்து எரிச்சிச்சா இல்லையா? நீ எப்படிலாம் யோசிக்கிறீங்க? மோசேயோட சம்பவத்தில் வந்து அக்கினி எரிச்சு சாம்பலாயிருச்சான். இதை யோசித்தேன் பாருங்க. ஒரு குரூப்பு இன்னொரு நாட்டிலேருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு பயணம் போயிருக்காங்க. அப்போது இந்த பயணம் போனவங்களை கூட்டிகிட்டு போவாங்கல்ல சுற்றி பார்க்குறது, கைடுன்னு அவங்க இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் இதான் இயேசு பிறந்த இடம், இதை இயேசு வாழ்ந்த இடம், இதை ஞானஸ்தானம் எடுத்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி காமிச்சாங்களாம். கவனிக்கிறீங்களா? சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை. மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது அக்கினியாக இறங்கி பேசினார், முட்செடியில் வந்து பேசினார். அந்த கருகி போன அந்த 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 எரிஞ்சு போன அந்த முட்செடியை பார்க்கணுன்னு பிரயாணப்பட்டு போனவங்களுக்கு ஆசை. இப்போ கைடுகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனீங்க, மோசையுடைய காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அப்போது ஆண்டவர் அக்கினி அனுப்பி எரித்து சாம்பலாக்குனார்ல, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த இடம்னா எனக்கு தெரியாது அப்படின்னு கைடு சொல்லியிருக்கேன். உடனே இவங்க விடுறாப்புல தெரில. ஏன்னா இங்கே இருக்க எத்தனை நாள் கூட்டி அலைஞ்சு கடைசியில் அதை காமிக்காமல் போனால் என்ன அர்த்தம்? நீ பார்க்கல, என்னை காமிக்கலாட்டினா உனக்கு நாங்கள் பணம் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே விவகாரம். உடனே இவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சபடி பெட்ரோல் பல்க்கு எரிஞ்சு, ஒரு முள்ளு பக்கத்தில் பெட்ரோல் பல்க்கு எரிஞ்சு அந்த முள்ளு காடும் எரிஞ்சு கருகி போய் கிடக்குது. அது யார் விட்டு இடம் இவங்களுக்கு தெரியவா போது கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பா நான் விசாரிச்சிட்டேன், எனக்கு முன்னாடி வந்த தலைகள்கிட்ட விசாரித்து இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், வாங்கடா போவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, இதுதான் மோசையுடைய அந்த மோசையோட ஆண்டவர் பேசும்போது எரிஞ்ச அந்த முள்செடி இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே போய் செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க ஒரே பிரபலம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போது அந்த போன குரூப்போடு போய் எல்லாம் முடிச்சு சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்க தேசத்துக்கு போன பிறகு அவங்க கூட்டி போன ஒரு பிள்ளை பைபிள் படிச்சிருக்கு. அப்போ அந்த மோசையுடைய சம்பவத்தை சொன்னீங்களப்பா, நான் அதை பார்க்கணும், படிக்கணும்ல ஆசையாக இருக்குப்பா, எங்கேப்பா இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. யாத்திராகமத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருமான்னு. அந்த பிள்ளை வாசிச்சான். வாசிக்கும் போது பைபிள் போட்டிருக்குதான், அந்த முட்செடி எரிந்து ஜுவாலித்தும், அசனத்தை போடுங்களேன், அது என்னவா இல்லையா, வெந்து போல கருகி போல சாம்பலாகலை அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு வந்து அப்பாட போய் கடிச்சான். எப்பா அந்த பைபிளில் வந்து முட்செடி எரிந்தும் அது என்ன ஆகலை, வேகலை, சாம்பலாகலை. ஆனால் அந்த ஆள் கூட்டி போய் இடம் சாம்பல் ஆளப்பா இருந்துச்சு, அது எப்படிப்பா பைபிளுக்கு விரோதமாக நடந்துச்சு அப்படின்னு கட்டிச்சான். அப்போ தான் அப்பனுக்கே புத்தி வந்துச்சான். அடியாத்தி நம்மளை காட்டிலும் பிள்ளை பெருசாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு அவனை கற்றுன்னு கத்திரிக்கான். அப்போது இப்படி ஆண்டவர் செய்யாததெல்லாம் செஞ்சது மாதிரியே காட்டி மொத்தத்தில் இவங்களுக்கு ஒன்று செய்யணும், ஆண்டவர் கெட்டவர்னு காட்டணும். அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ஏன்னா அமெரிக்காவில் பாவம் தீவி பிடிச்சவங்க மனஸ்தாபப்படுறோம், அழுகிறோம், ஜோம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அப்படின்னா, அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அக்கினி அனுப்பி இவங்களை அழிக்கவான்னு கேட்ட போது ஏன் வேணான்னு சொன்னார் ஆண்டவர்? அக்கினி அனுப்பி அழிக்கிறது அவருடைய திட்டமாக இருந்தால், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை சீசர்கள் சொல்கிறாங்க இவங்க அழிக்கவான்னு கேட்குறாங்க. எலியாவை போல் அக்கினி இறக்கி அழிக்கவான்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அழிக்கிறவராக இருந்தால் அழின்னு சொல்லியிருக்கணும்ல. அங்கேயே சொல்லலை அப்படின்னா இன்னைக்கும் கர்த்தர் அக்கினி அனுப்பி அழிக்கவும் மாட்டார், அழிக்க சொல்லவும் மாட்டார். அப்படியானால் அழிக்கிறது யாரு? பிசாசு. அவன் தான் அழிக்கிறவன், கொள்ளுகிறவன், அவன் தான் எரிக்கிறவன். ஏன்னா நம்முடைய கர்த்தர் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆகவே இந்த நல்ல தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள மாலை ஆராதனைக்கு உங்களை சந்தோஷமாக அழைக்கிறேன். நீங்கள் வியாழக்கிழமை வர்றீங்களோ வரலையோ உங்கள் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை
சபையில் நடக்கிற எல்லாவற்றிலையும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிப்பாயாக, நினைப்பாயாக. அதில் ஒரு வேலையும் கூட செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா உன்னை கொண்டு விடுவனாக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டார் கர்த்தர். புரியுதா? நான் இப்போ தைரியமாக சொல்லவா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே வரலாட்டினாலும் கர்த்தர் அடிக்க போகிறது கிடையாது. உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை அவர் எடுக்க போகிறது கிடையாது. உங்கள் மேலே வச்சிருக்கிற லவ்வை, காதலை, நேசத்தை கடவுள் எடுக்க போகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வரதை விட்டுவிட்டு இன்றைக்கி மூர்த்த நாள் கல்யாண வீட்டில் போய் உட்காந்துருக்க அப்படின்லாம் கர்த்தர் உங்களை தூர தள்ள போவது இல்லை. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வர்றோம்? எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரியா, எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரியா, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரியா, பிள்ளையா மாற்றிருக்காரியா. இன்னைக்கு நான் செத்தா கூட எனக்காக ஒரு தங்க பட்டணம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்து தான் ஆலயத்துக்கு வரேன்னு ஒழிய அவர் கொன்றுபாரு, கொலா பண்ணிடுவாருன்றதுக்காக நான் சர்ச்சுக்கு வரல. அப்படி சர்ச்சுக்கு வந்தால் அர்த்தமே கிடையாது, அது அன்பே கிடையாது. சர்ச்சுக்கு எதுக்கு வர்றேன்னா, என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என்னை இது வரைக்கும் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷிச்சார். இன்னும் இதை விட மேன்மையாக எனக்கு செய்வார்ன்றது அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக, அவர் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக ஆலயத்துக்கு வர்றேன்னு ஒழிய அவர் என்னை கொன்றுவார்ன்றதுக்கான ஆலயத்துக்கு வரல. ஏங்க, உங்களை விட மோசமாக ஆலயம் இருக்குன்னு தெரிஞ்சும் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. கோயிலுக்கே வராமல் இயேசுவே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொல்ல மாட்டாராம். ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலாட்டினா கொன்றுவாராம், காலை ஒடிச்சிட்டு வரான். லாரி அனுப்பி காலை உடைப்பாரான். அட லூசு பயல்களா, லாரி அனுப்பி காலை உடைப்பார், கையை உடைப்பாரான். இதெல்லாம் எங்கிட்ட தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படியே சொல்லி சொல்லி மக்களை ஒரு விதமாக பயம்படுத்தி வைக்கிறது. பயம்படுத்துறது கிடையாது, பாசத்தை புகுத்துறது தான் வேலை. பயம்புறுத்தி உங்களை இழுக்கிறத காட்டிலும் பாசத்தை புகுத்துனா போதும். வான்னு சொல்லாமல் விரும்பி வருவீங்க. ஏன்னா சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் இங்கே இருக்கிறார். சர்ச்சுக்கு விரும்பி வரணுங்க. புதிய ஆத்துமாக்களை கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி தூக்கிட்டு வரலாம். 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் வசனத்தை கேட்ட ஒரு பாடு வா 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 வான்னு இந்த காக்காவுக்கு சோறு வச்சு கூப்பிடுவாங்க வருங்க. அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு தான் நீங்கள் காக்காவான்னு கேட்குறேன். நீங்கள் காக்கா இல்லைங்க, தேவனுடைய பிள்ளை. காக்காவை தான் கூப்பிடணும், வா 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 வான்னு. பாஸ்ட் கூப்பிடணும், அவங்க கூப்பிடணும், இவங்க கூப்பிடணும், கூப்பிட்டே வேணும் ஜாக வரைக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நடக்காது. இது கூப்பிட்டு வர்றது கிடையாது, அன்பின் அடிப்படையில் விரும்பி வர்றது. நான் சொல்கிறேன், விரும்பி வாங்க. நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வர பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டு கொடுக்கறதா இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே ஆலயத்துக்கு வர்றது அப்படி வரணும் பாருங்கள். பாஸ்ட்டு ஃபோன் பண்ணல, அந்த அக்கா ஃபோன் பண்ணல, அந்த அண்ணன் ஃபோன் பண்ணல, எந்த அண்ணனும் ஃபோன் பண்ண வேணாம், எந்த அக்காவும் பண்ண வேணாம், எந்த பாஸ்ட்டும் ஃபோன் பண்ண வேணாம். விரும்பி வாங்க. ஆமென். பைபிளில் சொல்லுது, காது உள்ளவன் ஏன் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் 1000 பேர் 1,00,000 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் சொல்வார், காது உள்ளவன். அப்போ என்னன்னா, கவனிக்கணும்னு நினச்சா கவனி. எல்லாத்துக்கும் காது இருக்குப்பா, கவனிக்கணும்னு ஆசை இருந்தால் கவனி. ஏன்னா உனக்கு பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன், லாபகரமானதை உனக்கு போதிப்பேன். நான் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்தினா உன் வீடு கண்மலை மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்ல, காது உள்ளவன் கேட்க கடவன். அதே போல் விரும்பினவர்கள் ஓடி. அதை கண்டு புதுசாக வர்றவங்கள நான் சொல்லலை, புதுசாக வர்றீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம், அவங்க 2 பேர்த்துக்கு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில நாட்கள் ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிங்க, அக்கா எந்திரிங்க, எந்திரிங்க, ஒரு நிமிஷம் எந்திரிங்க, எந்திரிங்க அம்மா எந்திரிங்க. மறுபடியும் ஒருக்கா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன், இப்போ தான் அதெல்லாம் வருது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி இந்த ரட்சிப்பின் நன்மைகளை இனி வருகிற நாட்களில் உங்கள் பகுதியில் அனுபவிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லோரும் கைகளை தட்டி உட்காருங்க, 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 உட்காருங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து இந்த கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க உங்களுக்கும் தேவன் உதவி செய்வாராக. எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக. இப்படி புதுசாக வர்றவங்கள வரவேற்கலாம், கூப்பிடலாம், என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். கர்த்தர் சித்தமான வரவங்க சின்ன கிஃப்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம், அப்படி செய்யலாம். ஆனால் பழைய ஆட்களில் வாங்கன்னு கூப்பிடுறதே தப்பு. ஏன் தெரியுமா? சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி விரும்பி ஓடிவாங்க. முக்கியமாக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், இன்றைக்கெல்லாம் சீசத்துவ பயிற்சி நடக்குது.
4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பாஸ்டர் காலையில் அங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அபிஷேக ஆராதனையை முடிச்சுட்டு 1:30 மணிக்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் பேசுகிறாரு. சிலருக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் சொல்கிறேன், வந்து கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். ஆமேன். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, இந்த மதியான ஊழியங்கள், மாலை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. கேளுங்க, ஒன்றும் செய்வாங்க, கேட்டுகிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவனமாக கேளுங்க, அதை உத்தரவாதத்தோடு கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். ஏதோ வந்தோம் போன இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாறணும், எல்லாம் மாறணும். எல்லாம் சொல்ல மாறணும். இந்த வருஷத்தில் ஏராளமான மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்க போகிறார். சபையிலையும் உங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஏராளமான மாற்றங்களை கடவுள் உண்டாக்க போகிறார். நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் அடைவீர்கள். தேவனுடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், 2025 2024 மாதிரி இருக்காது. இது மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டு. தேவன் செய்ய நினைத்திருக்கிறதை நிறைவேற்றுகிற ஆண்டு. அவர் நினைத்ததை யார் தடுக்க முடியாது. வைராக்கிய வாஞ்சையாய் கர்த்தர் கிரியை செய்கிற வருஷங்கள் அது. இது தயை செய்யும் காலம். இது நமக்கு குறித்த காலம். நெடுங்காலமாய் காத்திருந்ததை இழைக்க பண்ணினதை இனிக்க பண்ணுகிற காலம். இனி வரப்பண்ணுகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்கிற தைரியத்தோடு கூட ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்துங்க. அதான் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை வரதெல்லாம் அடிக்க போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, கேட்கணும். அந்த சாயந்தரம் கேளுங்க. கிருபையின் நாளத்தை, அவர் நம்மை பிள்ளையாய் மாற்றின அந்த அற்புதத்தை கேளுங்கள். வருகிற வாரத்திலிருந்து மாலை ஆராதனை நடைபெறும். சரி, வாழ வைக்கிற நல்ல தெய்வம். ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கூட்டம் முடிந்த பிறகு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள். பந்தியின் மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். இது அவருடைய சரீரம், இது அவருடைய இரத்தம். இது உங்களுக்காக பிக்கப்பட்டது, உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம், புண்ணிய ரத்தம். நான் புண்ணிய ரத்தத்தை உலகத்தில் எங்கேயும் வாங்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. வாங்கி புசியுங்கள், இதில் பானம் பண்ணுங்கள். என்னை புசிக்கிறவன் என்ன ஆளே பிழைப்பான், கடைசி நாளில் எழுப்பப்படுவான். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான கண்களை முடிச்சோம். நல்ல தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நாங்கள் பிரயோஜனமானதை தான் பேசியிருக்கோம். நேரத்தை கழிக்கலை, முக்கியமானதை பேசியிருக்கிறோம். நீர் நல்லவர், அக்கினி இறக்க மாட்டேன்னு பேசணும், பந்தியை பற்றி பேசணும், சுற்றுலா தலங்களை பற்றி பேசணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். ஒரு அரை மணி நேரம் உடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஓடி வருகிறோம். கர்த்தர் ஆவியானவர் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வீடியோ மாறிச்சாப்பா சென்னி? 2 வீடியோ போயிடுச்சா? ஒன்று தானே? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் அவரே என்று நினைப்பாயாக என்று தலைப்பில் தான் ஒரு 3 வாரமாக பேசி வர்றோம். முக்கியமான ஒரு பகுதி ஏன்னு கேட்டால், ஐஸ்வர்யத்தை தேவன் விரும்புகிறார். அதற்காகவே அவர் சிலுவையிலே உயிரை கொடுத்திருக்கிறார். பைபிளில் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியராகி நமக்கு வரும்படி இப்படி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்தார் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஐஸ்வர்யத்தை தேவன் விரும்புகிறதுனால தான் இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கிறாரு சிலுவையில். அது மாத்திரமல்ல, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் சிலுவையில் அவர் நமது நிமித்தம் தரித்திரரானார். எதுக்குன்னு கேட்டால், நம் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஐஸ்வர்யம் என்பது, நான் போன வாரம் சொன்னேன், ஒரு கூட்டத்தாருடைய போதனை கிடையாது. ஐஸ்வர்யத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்ததுனால தான் சிலுவையில் நமக்காக தரித்திரரானார், சாபமானார். சிலுவையில் அவர் பாவமானது மாத்திரமல்ல, அநீதிமானாய் மாறினது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாபமும் ஆனார், தரித்திரமும் ஆனார். எதுக்குன்னு கேட்டால், பாவம் மன்னிக்கப்படுவது எவ்வளவு அவருக்கு பாவம் மன்னிக்கப்படுதல் என்பது அவருக்கு எவ்வளவு ஆசையாக இருக்குதோ, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருவன் பணக்காரனாக இருக்கிறதையும் தேவன் ஆசைப்படுறார்.
அதுக்காக தான் சிலுவையில் தரித்திரரானார், சிலுவையிலே சாபமானார். அதனால் ஐஸ்வர்யம் என்பது இது ஒரு கூட்டத்தாருடைய பிரபல்ய பிரசங்கம் கிடையாது. ஒரு பிரபல பிரசங்கம் கிடையாது. ஒரு கூட்டத்தார் இதை தான் பேசுவாங்க, அவங்களுக்கு இதுதான் வேலை, இப்படிலாம் சொல்லி சொல்லி பணத்தை பிடுங்குவாங்க அப்படின்றது கிடையாது. உயிரே கொடுத்துருக்கிறாருன்னா எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். அப்போ உயிரையே கொடுத்து அந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அதை எவ்வளோ அதிகமாக பேசணுன்றதை பாருங்கள். அதனால தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பணமும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பணம் இருக்கிற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சமாதானமாக இருக்கிறாங்க. பணம் இல்லாத குடும்பத்தில் சமாதானம் இருந்தாலும் கூட அநேக நேரத்தில் சண்டை வருது. ஏன் கேட்டால் பணக்குறைவு. ஆகவே ஆண்டவர் ஜனத்திரட்சியும் விரும்புகிறார், பணத்திரட்சியும் விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? வறட்சி காலத்தில் ஒரு பெரிய திரட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சித்தம். அதுக்காகத்தான் இவ்வளோ வேலையை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. உபாகமத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகங்களெல்லாம் வாயை விட்டு அப்படி பிரியாமல் இருந்துச்சுன்னா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி பணக்கார வாழ்க்கையை குறித்து பைபிளில் உபாகமம் 28 அவ்வளோ சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானாய் மாறுவதை தேவன் அவ்வளோ விரும்புகிறார். உயிரை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரனை பலப்படுத்துகிறார். சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே உங்களுக்கு கொடுக்கிறார். அதனை பேர் ஆமேன்றீங்க? சரி, இந்த பலனை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். நிறையா காரியங்களில் பலன் கொடுக்குறாரு. அதில் ஒரு பலன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். அதே போல் இந்த பலன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். போன வாரம் சொல்லும்போது பலனை கொடுக்கிறவர் அல்ல, பலன்களை கொடுக்கிறவர். பலனை அல்ல, பலன்களை பலன்களை கொடுக்குறாருன்னா அப்போ பல விதங்களில் அவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு. பலவீனத்தில் பலப்படுத்துகிறாரு, சுகவீனத்தில் பலப்படுத்துகிறாரு, சோர்ந்து போகிறவனை பலப்படுத்துகிறாரு. அதே போல் தரித்திரம் பிடிச்சவனை பலப்படுத்தி ஐஸ்வர்யவனாக மாற்றுறது அவருக்கு வேலையாய் இருக்கிறது. ஆமென். இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பலப்படுத்துகிறவர் இப்படி அவர் பல விதங்களில் பலப்படுத்துகிறார். சரி, இந்த பலன் எங்கே இருக்குது, எதின் அடிப்படையில் நமக்கு வருது அப்படின்னு கேட்டால் நிறைய காரியங்களை சொல்லலாம். வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. வசனத்தின் மூலமாக நமக்கு பலன் வருது. ரெண்டாவது, ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சிலுவையை குறித்து ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க மாட்டேன்? புரியுதா? சிலுவையை குறித்து 1-2 வார்த்தைகள் இல்லாத ஒரு பிரசங்கமே என் பிரசங்கத்தில் இருக்காது. ஏன் சிலுவையை குறித்து கொண்டு வர்றோன்னு கேட்டால், சிலுவை தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ரட்சிக்கப்படுவதற்கு அப்படிதான் இப்போ போடுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு பலன்னு போடலாது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நம்மை அடுத்து ரட்சிக்கப்பட வைக்கிறது. அதுக்கடுத்து ரட்சிக்கப்பட்ட நமக்கு, புரியுதா, ரட்சிக்கப்படுவதற்கான பலன் மாத்திரம் சொல்லலை. இங்கே ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை பலப்படுத்தி 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 தூக்கி விடுகிறதா இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம். இயேசுவினுடைய சிலுவை பாடுகள், இயேசுவினுடைய மரண அந்த காரியங்கள், இயேசுவினுடைய அடிக்கப்படுதல், இயேசுவினுடைய தாடிமேறி பிக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், நிர்வாணமாக்கப்படுதல், இவைகளை குறித்து ஒரு மனிதன் அதிகமாய் தியானிக்க 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 கேட்க 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 அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அதை பார்க்க 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 இந்த சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல? ரட்சிக்கப்படுகிற படுவதற்கு இல்லை, படுகிறது பட்ட பிறகும் கூட இது என்ன பண்ணுது, நம்மளை பலப்படுத்துது. சோர்ந்து போகிறவனுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம்
பலனாக இருக்கிறது. வியாதிப்பட்ட நேரத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் பலப்படுது. எப்படி பலப்படுது? சிலுவை என்ன சொல்லுது? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தார், அவருடைய காயங்களால் நாம். அந்த வார்த்தையை கேட்க 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 சுகவீனப்பட்டவன் எவனுக்கும் இது ஒரு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பலவீனப்பட்ட எவனையும் இந்த சுவிசேஷம், இந்த சிலுவை பாடுகள் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இல்லை 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறே ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க. இந்த பாவத்தை குறித்து அறிகிறது, இந்த நரகத்தை குறித்து அறிகிறது, இந்த பிசாசை குறித்து அறிகிறது, இந்த இந்த 7 கலசம் 7 எக்காலம் 7 வீணை, அப்புறம் அந்த அங்கே ஆக்கின தீர்ப்பு, இது எல்லாமே நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். இதெல்லாம் அறிய வேணாம்ப்பா, ஒன்று அறிஞ்சிக்க. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரா நீ அறிஞ்சிட்டின்னு வச்சுக்கவே, நரகத்துக்கு இது உன்னை தப்பு வைக்கும், ஆக்கினை தீர்ப்புக்கு உன்னை தப்பு வைக்கும், 7 கலசத்துக்கு உன்னை தப்பு வைக்கும், பிசாசுடைய வேதனைகளுக்கு உன்னை தப்பு வைக்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு உன்னை தப்பு வைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாதிருக்கும்படி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்றான். நானும் அந்த முடிவில் தான் நிற்கிறேன். பவுலுக்கு என்ன முடிவோ அதே முடிவு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உயர்த்தி காண்பிக்கணும். அவர் மூலமாக உண்டான ரட்சிப்பு, அவர் மூலமாக உண்டான மீட்பு, அவர் மூலமாக உண்டான சுகம், அவர் மூலமாக உண்டான பலன். நரகத்தை அறிவேனா பாஸ்டர்? வேணாங்க, அது உங்களுக்கு இல்லைங்க. ஏமேன், புரியுதா? உங்களுக்குன்னா அறிஞ்சிக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்ல, நான் பேச ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் நரகம் வேணும்ன்றீங்க? நரகத்தை பார்க்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் அமைதியாக இருக்கீங்க. வேணாங்க, அது நமக்கு இல்லைங்க. கைகளை தட்டுங்க, நமக்கு இல்லைங்க. அது பைபிள் சொல்லுது, மனுஷனுக்காகவே ஆண்டவன் நரகத்தை உண்டாக்கலையா, பாவிகளுக்காக கூட நரகத்தை உண்டாக்கலை. யாருக்காக தெரியுமா உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நரக அக்கினின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி என்ன அறிஞ்சுக்கிறணும்? எனக்கு எதுங்க தேவை இல்லைங்க, எனக்கு நரகம் தேவை இல்லைங்க. சிலுவையை பற்றி உபதேசம் தான் எனக்கு தேவை. ஏன்னா சிலுவை தான் என்னைய மாற்றுச்சு, என் மூலமாக பல கோடி பேரை மாற்ற போகுது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? பல லட்சம் பேரை, பல கோடி பேரை இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் உங்கள் கைகளை கொண்டு மாற்ற போகிறது. கைகளை தட்டி புரிஞ்சா கர்த்தரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். உங்களை மாற்றுச்சுல, மாற்றிருக்கா? மாற்றிருக்கணும். மாற்றலான்னா கேட்டுகிட்டே இருக்க, மாற்றும். ஏமேன், மாற்றும். உங்களை மாற்றுறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு உலகத்தையே மாற்றவும் தேவனுடைய சிலுவையை பற்றிய இந்த உபதேசம். நரகம் மாற்றாது, ஆண்டவர் கொல்ல போறாருன்றது மாற்றாது, 7 கலசம் 7 எக்காலம் 7 தூதன் அதெல்லாம் மாற்றாது. எது மாற்றும்? சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாத்தையும் மாற்றும். கெட்டு போகிறவனுக்கு இது பைத்தியமா இருக்கிறது. ஆனால் அவன் கொஞ்சம் கவனிச்சான்னா ரட்சிக்கப்படுகிறவனுக்கே இது பலனாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிறதுக்கும் பலனாக இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகு மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கும் இது பலனாகி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்? ஆகவே அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாது இருக்க நான் தீர்மானித்து இருக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்மை பலப்படுத்துகிறது, இதுதான் நம்மளை பெரியவனாக்குகிறது, இதுதான் நம்மளை பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் குறித்து உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அடுத்து போடுங்களேன். அல்லாமலும் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்திலே இருந்தேன். உங்கள் விசுவாசம், இப்போ வந்துருச்சா பாயிண்ட்டு, உங்கள் விசுவாசம். புரியுதா? ஏன் சிலுவை பற்றி பேசுகிறாருன்னா, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ட்ரஸ்ட்டு, உங்களுடைய எதிர்பார்ப்பு மனுஷனுடைய ஞானத்திலேயோ பணத்திலேயோ உங்கள் பலத்திலேயோ உங்களுடைய காரியங்களோ இருக்கக்கூடாது. தேவனுடைய பலத்திலே நிற்கும்படி. நான் எதை குறித்து பேசிகிட்டு இருக்கேன்? சிலுவையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என் பிரசங்கம் மனுஷனுடைய ஞானத்துக்குரியது அல்ல, அது ஆவியினாலும் தேவனுடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. புரியுதா? நீங்கள் உங்களுடைய சுய பலத்தில் வந்துடக்கூடாதான். பணக்காரனாகணும், ஐஸ்வர்யவனாகணும், ஆரோக்கியமாகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் இதில் வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால் உங்களை வாழ வைக்கிறவர் யார் தெரியுமா?
எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர். ஒன்று கேட்குறேன், வாழ வைக்கும் விடிவெள்ளியே, வாழ வைக்கும் நட்சத்திரமே அப்படின்னு ரோட்டில் கத்துறாங்கல்ல. எப்படி கத்துவாங்க? ஒரு கட்சி தலைவர் வர்றாரு, விடிவெள்ளியே, சூரியனே, நட்சத்திரமே, தலைவரே, அண்ணனே கத்துறாங்க. எப்படி கத்துவாங்க? சூரியனே இப்படியே கத்துவாங்க, நட்சத்திரமே, வாழ வைக்கிறவனே, வழிகாட்டியே அப்படியே சொல்லுவாங்க. அவன் கையில் இருக்குது என்னமோ அதெல்லாம் எடுத்து, அல்லது ஒன்றுமே இல்லாட்டினா கையை மட்டும் தூக்கி விடிவெள்ளியே வாழ வைக்கிறவனு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாடுங்கன்றேன். ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. இவர் உங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, அநேக காரியங்களுக்கு அதிபதியாக்கி உங்களை ஆள வைக்கிறவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், தேவன் என்னை வாழவும் வைக்கிறார், ஆளவும் வைக்கிறார். நான் வாழுவேன், ஆளுவேன், எனக்கு விரோதமாக இருக்கிறதை கீழ்படுத்துவேன், மேலாவே. ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில், கையை உயர்த்தி, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வு தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வு தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே. ஓஹோ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெரிய செய்த பெரிய தெய்வமே. தீர்க்க தரிசனமா சொல்றேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுவாய், பிடித்துக் கொள்ளுவாய், எடுத்துக் கொள்ளுவாய். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கிதியோன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உடச்சுங்கப்பா, ஏப்பா பயந்து போய் உட்கார்ந்துருக்க? உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து ரட்சித்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்றாரு பாருங்க கிதியோன்ட்ட. ஆனா சாமுவேல்கிட்ட வரும்போது, தாவீதுகிட்ட வரும்போது அப்படி சொல்லல. நீ இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் பிடுங்கிக் கொள்ளுவாய். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், எடுத்துக் கொள்ளுவாய், பிடுங்கிக் கொள்ளுவாய். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஓஹோ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு விதமான சோர்வோட உட்காந்துருப்பால பாருங்க. அப்போது உட்காந்துருக்கும்போது ஒரு காரியத்துக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் இந்த அமலேக்கு பயலுக வந்து அத்தனையும் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க, மீது இருக்கிறத சுட்டு போட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில். இப்போது 6வது வசனத்தில் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்தி கொண்டான். கைகளை தட்டி என்ன பண்ணானா? பலப்படுத்திக்கிட்டானா. டே அமலேக்கியா, நீ என்னதான் எதை வேணா எடுத்துகிட்டு போ, ஆனால் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? நீ எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போறியோ அது எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி தன்னோடு தன்னை பலப்படுத்தி கொண்டான். எல்லாம் சொல்லுவோம், பலப்படுத்தி கொண்டான்.
பலப்படுத்திட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் பாருங்க. எத்தனை வசனம்? 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் என்னை பலப்படுத்திக்கிட்டேன், ஆனால் இருந்தாலும் உம்மட்ட கேட்குறேன், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து அல்லேலூயா சகலத்தையும் என்ன பண்ணுவ? திருப்பிக் கொள்ளுவாய். கைகளை தட்டி திருப்பிக் கொள்ளுவாய். எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. சகலத்தையும் திருப்பி கொள்ளுவார். சரி, திருப்பி கொண்டானா அப்படின்னு பார்த்தா 18வது வசனம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, சரிதானே? 30:18. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, அல்லது அடகு கடைக்கு போன, அல்லது அடிமைத்தனப்பட்டு போன, அல்லது சிறைச்சாலைக்கு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரராகிலும் குமாரத்திகளாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தார். எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஓ எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஆமென் ஆமென். எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. வசனம் போடுங்க. என்ன பண்ணியிருக்கான்? ஆடு மாடுகளை தாவீது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்று கூட மிஸ் ஆகலை. கைகளை தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்று மிஸ் ஆகாது. உனக்குரியது ஒன்று மிஸ் ஆகாது. எத்தனை பேர் ஆமே? ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து சொல்றான். எவனா தொட்ட கொண்டே விடுவேன், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கொள்ளடாது. எத்தனை பேர் ஆமே? இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீது கொள்ளை அடித்தான், பிடிக்கிட்டு வந்தான், எடுத்துட்டு வந்தான் சொன்னாங்களாம் பாருங்க. ஓ எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல. ஓ எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு போராடி 4 ராஜாவுடைய தேசத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டான் பாருங்க. 5 ராஜா அந்த அள்ளி கொண்டு போன கூட்டத்தில் ஆபிரகாமுடைய அண்ணன் லோத்து இருக்கான். இப்போ லோத்துடைய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எதிராளிகள் அள்ளி கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே அதில் ஒருத்தன் தப்பிச்சு வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், ஆபிரகாமே உங்கள் அண்ணன் மகன் லோத்து உடைய பொருட்களை சேர்த்து அந்த 5 ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்களோட சேர்ந்து அள்ளி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் வெறும் 318 பேரை கூட்டிட்டு போய் அந்த 5 ராஜாக்கள் ஆட்டையை போட்டு அத்தனை சொத்தையும் திருப்பி கொண்டு வந்தா. எல் சடாய் என்னப்பா? வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. அடுத்து போட்டிங்கல்ல, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதையும் பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட. அதுக்கு முதல் வசனம் போடுங்க. என்ன போடுது? இல்லை அதுக்கு முன்னாடி, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடினால் அவனையும் அவன் பொருட்களையும் ஒரு தேசத்தில் யுத்தம், தேசத்தில் இவங்க இருக்காங்க ஆண்டோடைய பிள்ளைகள், தேசத்தை பிடிச்சிட்டு போகும்போது இவங்களும் முடிச்சு போயிட்டாங்க. இவ யாரும் கேட்டால் ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சகோதரன். இப்போ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுது, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகி லோத்து சோதோமில் குடியிருந்தபடியெல்லாம் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அடுத்து தப்பி ஓடினதில் ஒருத்தன் ஓடி வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். அடுத்து தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும்
அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடத்துவதுமான ஓயா மட்டும் கொண்டு வந்தார்கள். சகல பொருட்களையும் கைகளை தட்டி 5 ராஜாக்கள் பிடித்துட்டு போன சகல பொருட்களையும் வெறும் 318 பேரை வச்சு ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் ஆபிரகாம் வெறும் 300 பேரோட போய் திருப்பி கொண்டு வந்தான்னா இதுக்கு காரணம் கர்த்தர் இவனை பலப்படுத்தினார். எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் சர்வ வல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓஹோ எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல 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 தெய்வம். எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கிதியோனும் போய் கொண்டுட்டு வந்துட்டான். தாவீதும் போய் கொண்டு வந்துட்டான். ஆபிரகாமும் கொண்டுட்டு வந்துட்டான். இப்போ சொல்லவா, இதே போல உனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணினது பொறுப்பா உங்களுக்கு காலை பிடிச்சிக்க. உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணினது அல்லது உங்களுக்கென்று தேவன் கொடுத்தது அல்லது நீங்கள் சம்பாதிச்சது எது வேணா இருக்கலாம். அது எங்கே வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு வேலை இழந்திருக்கலாம், எங்கேயாவது போய் சிறைப்பட்டு கிடக்கலாம் அல்லது எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கிடக்கலாம். இப்போ சொல்கிறேன், அது எகிப்தில் இருந்தாலும் சரி, எத்தியோப்பியாவில் இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இருந்தாலும் சரி, ஒளிப்படத்தில் இருந்தாலும் சரி, இனி அது ஒளிந்திருக்க முடியாது. மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ உங்களுக்கானது சிறைப்பட்டு கிடக்க முடியாது, மறைந்து கிடக்க முடியாது, ஒளிந்து கிடக்க முடியாது. எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், எடுத்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. எகிப்தில் இருந்தாலும் எந்திரிச்சு வரும், ஒளிஞ்சு கிடந்தாலும் ஓடி வரும். எத்தியோப்பியாவில் இருந்தாலும் அது எத்தி தள்ளிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து உன்னுடையது ஆகும். அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து ஓ மடியில, ஓ வீட்டுல, ஓ அக்கவுண்ட்ல, உன்னுடைய பேங்க்ல வந்து விழுகும். எல் ஷடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்லதை. ஓ அவர் உன்னை பலப்படுத்தும் போது நான் சொல்றேன், கர்த்தர் நான் சொல்லிப்பறேன். சூப்பர், கைகளை தட்டி கவனிங்க. இப்ப சொல்லவா, அவர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களுக்கானது இனி மறைந்திருக்க முடியாது, ஒளிந்திருக்க முடியாது. அது எங்க இருந்தாலும் எந்திரிச்சு உங்க கைக்கு, உங்க பைக்கு, உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். நான் சொல்லவா, நீங்கள் கேள்விப்படாததும் உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா தலைமுறைகள் காணாததுமான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஆட்களாயிருப்பாய். நீ பலத்த திரட்சியான ஜாதியாயிருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிறார். மொத்தத்தில் அவர் உன்னை பலப்படுத்துறதே பெரியவனாக்குறதுக்கு, அவர் உன்னை பலப்படுத்துறதே பணக்காரனாக்குறதுக்கு, அவர் உன்னை பலப்படுத்துறதே பெருக பண்ணுவதற்காக. ஆமென். கர்த்தர் சாலமோனை வாசிப்போம். 2 நாளாகமம் 1:1. சீக்கிரமா 2 நாளாகமம் 1:1. நான் உன்னை பலப்படுத்தி உதவி செய்வேன். என்ன செய்வார்? பெரியவளாக்குவார்ல சொல்றாரு பாருங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை கைகளை தட்டி பெரியவனாக்கினார். பலப்படுத்துறது எதுக்குங்க? பெரியவனாக்குறதுக்கு. உங்களை பலப்படுத்துறதுக்கு பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கா? இல்லை, உங்களை பலப்படுத்துறதே ஏதோ சோர்ந்து போயிருக்கப்பா அப்படியே பாப்பா இல்லை 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 இல்லை, பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். உன் தேவன் மாத்திரம் இல்லைப்பா, உன் தேவையும் சந்திக்கிறவன் நான் தான்.
நான் உன் தேவன் மாத்திரம் கிடையாது, உன் தேவைகளை சந்திக்கிறவர்கள். அப்படின்னால் உன்னை பலப்படுத்தும் போது நீ சோர்ந்து போகிறதுக்குள்ள, சோர்ந்து போகிற நேரத்தில் பலப்படுவ. அதுக்கப்புறம் நீ வியாதிப்பட்ட நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில் பலப்படுவ. அது ஒரு சைடு இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்னொரு காரியத்துக்காக உன்னை பலப்படுத்துகிறேன். எதுக்கு தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காகவே நான் உன்னை பலப்படுத்துகிறேன். அதனால நான் உன்னை பலப்படுத்துகிற அப்படின்னால் நீ எப்படி இருப்ப? பெரியவனாயிருப்பாய். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவாய். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் கூட பேசிட்டு இருக்க இந்த மாதத்தின் முதல் நாளில், இந்த மாதத்தில் அநேக காரியங்களை திருப்பி கொள்கிற மாதம், அநேக காரியங்களை பிடிந்து கொள்கிற மாதம், இல்லை வருகிற மாதம். அது எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வரும், உன்னை நாடி வரும், உன் வீட்டில் தங்கும். எத்தனை பேர் ஆமீன்? கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் கதவை தட்டும், கைகளை தட்டி. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் இந்த மாதத்தில் தட்டும், இந்த காலத்தில் தட்டும். பெரிய பணக்காரனாவாய். தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஆமேன். அப்படியே வாங்கிக்காத. ஆமேன். கர்த்தர் சாலமோனை பலப்படுத்தி பெரியவன் ஆக்கினார்னா அவர் சொல்ற, நானும் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணி உன்னை பெரியவன் ஆக்குவே. மேலாவாய், தலையாவாய், கீழாக மாட்டாய், வாளாக மாட்டாய். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். எங்க எழும்புவாங்க? உயர. அதான் சொல்லுது, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர் உயரமான ஸ்தலங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். ஆமென். பைபிள் சொல்லுது 4 விதமாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஒன்று, உயர எழும்புவார்கள். ரெண்டாவது, ஆபகுக்கு 3:19 அதிலே நடப்பார்கள். அடுத்து ஏசாயா 58:14 சொல்லுது அதிலே இருப்பார்கள். ஃபஸ்ட்டு எழும்புவார்கள், ரெண்டாவது அதிலே நடப்பார்கள், மூணாவது அதிலே இருப்பார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். யார் வைக்கிறா? அப்பா இயேசு. ஏன்னா அவர் பெரியவங்க, அவர் பெரியவர். ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி முடிச்சிடவா? வாசிப்போம், முடிச்சிட 5 நிமிஷத்தில். தாவீது எத்தனை பேருக்கு தெரியும்? தாவீது தெரியும்ல. அவன் யார் தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன். அவன் என்னவானா? ராஜாவானா. ஆனால் அவன் ராஜாவாகிறப்ப அவன் கூட இருந்தவன் யார் தெரியுமா? வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், சாரி 1 சாமுவேலின் புஸ்தகம். கர்த்தர் எப்படி வாழ வைக்கிறார்ன்றதை பாருங்க. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1-2 ஆகிய வசனங்கள். தாவீதை குத்தி நமக்கு தெரியும். தாவீது யார் தெரியுமா? ஆட்டு தொழுவத்தில் இருந்த மனுஷன் தாவீது. அவனை தூக்குனாரு. இவனை தூக்கி சரி ராஜா உட்கார வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாரு. உட்கார வச்சிட்டாரு. இப்போ இவன் ராஜாவான பிறகு இவன் கூட இருந்தவன் யார் தெரியுமா? இவனே பெரிய பிச்சைக்கார மாதிரி கிடக்கிறான், ஆட்டு மேய்ப்பேன். இவனை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சதே பெருசு. இப்போ இவனுக்கு கூட்டம் கூடுது. யார் தெரியுமா? 2வது வசனம். 1வது வசனம் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். இப்போ சேர்ந்து வாசிப்போம். ஒடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் வாயை திறந்து வாசிக்கணும். தாவீது கூட இருந்தவங்க யாருன்றதை பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு, ஆமாம் இது ஒரு கூட்டம், இதுக்கு இவர் தலைவர். புரியுதா? இவர் தலைவர் ஆகிட்டாராம். யாருக்கு தெரியுமா? ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பெற்றவங்க, கஞ்சிக்கு வழி இல்லாமல் கடன் பெற்றவங்க. அடுத்து முறுமுறுக்கிற யாவருக்கும்
அதுக்கு நீ முறுக்கு விற்று பொழைச்சிட்டு போயிருக்க ரெண்டாச்சும் போய். இந்த முறுமுறுக்கிறவங்க, கடன் பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவனுங்க ராஜாவாக இருக்கிறதுக்கு நீ எங்கடா முறுக்கு விற்றுட்டு கூட பொழைச்சிருக்கலாம். அப்படி தான் வந்து சேர்ந்தாங்க இவங்க. ஆனால் இவர் யார் தெரியுமில்ல? இவனை அழைச்சவர் பாருங்க. இவன் யார்? ஆட்டு தொழுவத்தில் கடந்தவன், அண்ணன் தம்பினால் ஒதுக்கப்பட்டவன், அப்பா அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவன். சரி, இவனை செலக்ட் பண்ணிட்டாரு கர்த்தர். போகிறாரு, விட்டுறலாம். இவனுக்கு செலக்ட் பண்ணுறாரு. இவனை செலக்ட் பண்ணுறதே லோவில் எடுத்திருக்காரு. இப்போ இவனுக்கு ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ணுறாரு. ஒடுக்கப்பட்டது, கடன் பட்டது, முறுமுறுக்கிறது யாவரும் அவனோட. அப்பா பெரிய கூட்டம் போடாங்கப்பா சாமி. அவன் அவர்களுக்கு ஏன்னா கடங்காரன் தலைவனா நீ, தலைவனா நீ. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வாசிப்போம் 1 நாளாகமம். இந்த ஆட்டு மேய்ப்பன் சில நாட்களில் உயர்ந்த உயர்வை பார்க்கும்போது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்காமல் இருக்கவே முடியாது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். பின்பு 1வது வசனம். தாவீது சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு கட்டும் அரண்மனை என்றான். சரி, அரண்மனைக்கு நான் இப்போ காணிக்க கொடுக்க போகிறேன். எவ்வளோ தெரியுமா கொடுக்க போகிறேன்? வாசிப்போம் 29:5. இன்னும் நான் வாசிக்கவா? பாருங்க 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்கு நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அறைகளில் சுவர்களை மூடுவதற்கு பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதுக்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பரின் தங்கமாகிய 3000 தாளந்தையும், அப்புறம் சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியையும், 3000 தாளந்து பொண்ணு, 7000 தாளந்து வெள்ளி, இதுடைய 2002வது ஆண்டின் 2002வது வருஷத்தின் பண மதிப்பு கணக்கின்படி ஆபிரகாம் கொடுத்த அந்த 3000 தாளந்து என்பது 3600 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ஆட்டு மேய்ப்பன் கொடுத்திருக்கிறான். எவ்வளோங்க? அப்பா வந்து இதை பெரிய லிஸ்டாலாம் போட்டு காமிச்சாங்க. நான் அதுக்கெல்லாம் வரல. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். நான் எப்படி சொல்கிறது? ஆமாம், கணக்கு பார்க்க நேரம் இல்லை. இப்போ நான் உள்ளதை சொல்கிறேன், அப்படியே கணக்கு மட்டும் சொல்கிறேன், காசை மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கு 2002வது வருஷத்தின் கணக்கின்படி தாவீது கொடுத்த அந்த 3000 தாளந்து இருக்குதுல்ல, அது ரூபா மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 3600 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை தாவீது ஆட்டு மேய்ப்பன் ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தான். சரி, அப்புறம் 7000 வெள்ளி, அதோடைய மதிப்பு 1400 கோடி ரூபாய் பண மதிப்பு தான் அந்த 7000 தாளந்து வெள்ளின்றது. மொத்தம் 3400, 3600, ஒரு 1400, கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாயை ஆட்டு மேய்ப்பன் கொடுத்திருக்கிறான்னா அதுக்கு காரணம் எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வம். அடுத்த பார்ட்டி அடுத்து சொல்றாரு பாருங்க. இப்போ எங்க வருது? 5வது வசனம். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தும் மனப்பூர்வம் உள்ளவர்கள் யார் என்றான். கையெழுத்துக்குறாங்க. யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. நாங்கள் தர்றோம்ன்றாங்க. சரி, கொண்டு வாப்பா, எவ்வளோ பார்ப்போமா? அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமாய் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு தாவீது 3000 தாளந்து கொடுத்தான். இவங்க 5000 தாளந்து பொண்ணு. தாவீது 7000 கொடுத்தான். இவன் 10,000 தாளந்து வெள்ளி. மொத்த கணக்கு இவன் கொடுத்த எவ்வளோ தெரியுமா?
17,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொன்னையும், அதுக்கடுத்து பொண்ணும் அதுவும் சேர்த்து தாவீது கொடுத்தது 5,000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பொருட்களை காணிக்கையாக கொடுத்தான். ஆனால் அவங்கிட்ட சேர்க்கப்பட்டாங்கல்ல, ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், இவங்க வம்சம்லாம் பெரிய ஆள் ஆயிடுச்சுல. இப்போ இவங்க கொடுத்த காணிக்கை எவ்வளோ தெரியுமா? அவன் கொடுத்தது 5,000, இவங்க கொடுத்தது 17,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்துக்கு சமானமான பொருட்களை காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வாஸ்துருவோம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இப்ப நான் வாசிக்கிறேன். எவரையும் பலப்படுத்தவும் பெரியவனாக்கவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்படியானால் இவ்வளவு கோடி ரூபாயை சம்பாதித்து கொடுப்பதற்கு பலப்படுத்தினது யாருங்க? இவ்வளோ கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு இவங்களை பெரிய ஆளாக்கினது யாருங்க? கர்த்தர் கொடுத்த பலன். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். இப்போ 9வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ராஜாவும் மிகவும், எந்த ராஜா ஆட்டு தொழுவத்தில் கிடந்தானோ அவனும், ஆட்டு தொழுவத்தில் கிடந்தவனை தூக்கி மேலே வச்சாரே, அவனை மேலே வைக்கும்போது இவன் கூட ஒரு கூட்டம் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து எப்படி பேசியிருப்பாங்க, இவன்லாம் ஒரு ராஜா, இவனுக்குன்னா ஒரு ஆள் பாரு, இவன் மூஞ்சியே அப்படி இருக்கு, ஆடு மேய்ச்ச கூட லாய்க்கு இல்லை, இவனை ராஜான்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு, இதுக்கு மேலே இவனுக்கு சேர்ந்து இருக்கு பாரு பிசாசி. என்னென்ன சொன்னாங்க? நம்ம பாஷை சொல்லப்போனால் சொல்ல விரும்பலை, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்துக்குங்க. ஒடுக்கப்பட்டவங்க, கடைங்காரங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்களுக்கு இவர் ராஜாவாக்கும். பாப்பா ரொம்ப சூப்பர்ரா தாவீதே, போய் உங்கள் அப்பன்ட்ட இருக்கிற கொஞ்சம் ஆட்டை வாங்கி மேய்ப்போ அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா? ரூம்குள்ளே போய், எல்சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்க நல்ல தெய்வமே, எல்சடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஏன்னா இவன் தான் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன்னு அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துறான். அவர் இவனை தூக்கி எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவா மாத்தி இத்தனை கோடிய கொடுக்க வச்சார்னா, எல்சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்லது. அட்ரஸில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்பவரே, எனக்கு பேக்ரவுண்ட். ஒரு உண்மையிலே சொல்றேன், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு பின்னாடியும் இல்லை முன்னாடியும் இல்லை, உள்ள இருக்குது. எல்சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அட்ரஸ் இல்லாத ஒருத்தனை தூக்கி எடுத்து அறிமுகப்படுத்துறதே பெருசு. அறிமுகப்படுத்தப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறது அதை விட பெருசு. ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஐஸ்வர்யவனை மாத்துறது அதை விட பெருசு. இப்ப ஐஸ்வர்யமாக்கப்பட்டவனை இத்தனை கோடியை கொடுக்க வச்சிருக்கிறார்னா அதை விட பெருசு. ஓ எல்சடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்க நல்ல. ஓ சர்வ வல்லவர், இவ்வளோ கொடுத்தில்லப்பா தாவீது, இதான் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டா உடனே ஒன்று சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வந்துச்சுப்பா. அவர் யார் தெரியுமா? எவரையும் பலப்படுத்தி
பெரியவனாக்க அவரால கூடும். அப்படிப்பட்டவர் அவர். ஓ ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஆஹா ஓ ஓ ஓ ஓ அப்படியே பவுல்கிட்ட வந்து கொஞ்சம் வச்சுக்க. அப்படியே பவுல்கிட்ட வந்து கேட்டு பாருங்களேன், என்னப்பா எப்படியோ போனேன், இப்படி வந்திருக்கிறியப்பா, பெரிய பெரிய பணக்காரனை உருவாக்கிக்கிட்டு இருக்கியே, எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இவர் சொல்லுவார், எவரையும் தேறினவனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம். எல்லாமே அவர். ஓ சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. சர்வ வல்லவர். ஏன் நானே சாட்சி, திக்குவாயி மந்தனாவு. நான் பேசுறது எனக்கே புரியாது. நான் வீட்டில் யோசிப்பேன், என்னடா பேசணும். இப்போ உட்காந்து அவங்ககிட்ட உட்காந்துனேன் பாஸ்ட் மீட்டிங்கில் மற்ற நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, பேசி வீட்டில் போய் யோசிப்பேன், ஐயோ நம்ம பேச நமக்கே புரியலையே, அவங்களுக்கு எப்படா புரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சத நான். ஆனால் என்னையும் தூக்கி இங்கே நிப்பாட்டி இருக்கிறாருன்னா எல் ஷடாய் சர்வ வல்லவர், வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. பாருங்க, நான் சின்ன பிள்ளைலாம் ஆடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. நான் சொல்கிறேன், இப்படி இருக்கணும் சபை. சும்மா அப்படியே வந்துக்கிட்டு இப்படியே நிற்கிறது கிடையாது. நீ கையை தட்டாமே இருந்துடலாம். அதுக்கு பொறுப்பா சில கை தட்டுறது என்ன அது கை என்னாச்சு உனக்கு? கற்றுக்க கை என்னம்மா ஆச்சு உனக்கு? கை என்னடி ஆச்சு? என்னப்பா ஆச்சுங்க பாரு. இல்லை எல் ஷடாய், ஏய் அதெல்லாம் எனக்கு பொருந்தவே செய்யாது. நான் யார் தெரியுமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. இன்னொன்று சொல்லணும், சொல்லாமல் இருக்க முடியாது. இதை விட பெரிய லெவலில் ஒருத்தன் போயிட்டான். அவன் யார் தெரியுமா? இவன் பிள்ளை சாலமோனு. கைகளை தட்டி சாலமோனு. சாலமோனு இவனை விட பெரிய லெவலில் போயிட்டான். தாவீது கூட இவ்வளோ கோடியை கொடுத்தாலும் சத்துருவும் பிரச்சனையும் போராட்டம் இருந்துச்சு. ஆனால் சாலமோன் காலத்தில் எங்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, எப்பா ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா 5000 கோடி கொடுத்தான், உங்கள் அப்பாட்ட வேலை பார்த்தவங்க 17000 கோடி கொடுத்தாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் இனி எவனும் ஒன்றை மாதிரி இருக்க முடியாது. உங்கள் அப்பன் இருக்க முடியாது, உங்கள் அப்பன்ட்ட வேலை பார்த்தவங்க இருக்க முடியாது. உன் பிதாக்களை பார்க்கிலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஒரு யோசனை வருது, அவன் 7000 கோடி கொடுத்தா எனக்கு என்ன, இவன் கொஞ்சம் கொடுத்துக்கப்பா, இவன் அவன் அப்பனுக்கு மேலே போனால் எனக்கு என்ன, எனக்கு என்ன பதில் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொல்கிறாரு சாலமோன். இப்போ நான் காமிச்சேன், தாவீது ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. இப்போ சாலமோன் அவங்க அப்பாவை காட்டும் பெரிய லெவலில் போயிட்டாரு. இப்போ என்ன சொல்ல தெரியுமா? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் எல் ஷடாய் சர்வ வல்லவர். அடுத்த கட்ட போகிற ஆலயத்துக்கு அரண்மனைக்கு எத்தனை கோடியை கொடுக்கணும்னு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். எத்தனை பேர் ஆமின்றீங்க? அடுத்த ஆண்டவர் கட்ட போகிற அரண்மனைக்கு எத்தனை கோடி கொடுக்கணுன்றத நீங்கள் முடிவெடுத்துக்குங்க. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார்.
எல் ஷடாய் சர்வ வல்லவர் வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. சும்மா வேறு சோசி இப்படிலாம் பயந்துட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. நாங்கள் இன்னும் நல்லா ஆடி பாடணும்னு நினைக்கிறோம் டாடி. இந்த பயத்தெல்லாம் போக்கி தள்ளி இன்னும் சுதந்திரமாக ஆடணும். அப்போ எங்களுக்கு சொந்த இடம் வேணும். எத்தனை பேர் ஆமே? இப்போ எத்தனை கோடி கொடுக்கணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் கர்த்தர் அதை நிலைவரப்படுத்துவார். நீங்கள் பிளான் பண்ணுங்க, அவர் பிஸ்னஸே பண்ணி ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், ராஜாதி ராஜா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் காணிக்கையே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் யாரும் காணி கொடுக்க போகிறீங்க? அதனால தான் அப்போ எடுக்கலை, பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்போ எடுக்க தெரியுமா? இதை புரிஞ்சு போடணும். நீங்கள் போடுறது பிச்சைக்காரனுக்கு போடலை. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராக இருக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனுக்கு நான் காணிச்சு கொடுக்க போகிறேன். அவர் சொல்கிறாரு, ராஜா ராஜான்னு பாடுறீல, நான் ராஜாவானால் என் கணம் என்னை எப்படா கணம் பண்ணுறேன் நீ அப்படின்னு கேட்குறேன். அப்படி கூட பரவாயில்ல. அடுத்து சொல்கிறாரு, என்னை கணம் பண்ணுகிறவனை நானும் எப்படி கணம் பண்ணுறது? உன் பொருளாலும் விளைவின் எல்லா முகல் பணாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். நீங்கள் கனம் பண்ணால் ஒரு செக் எழுதி கொடுக்க முடியும். நான் வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இப்போ விட்டு தேடுறது உள்ளே சிலர்லாம் உள்ளே காசு செஞ்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியாது. சில பார்ட்டி இருக்கிறாங்க, எங்கள் சொந்தத்தில் இருக்கிறாங்க. எத்தனை 500 ரூபா 1000 ரூபா தள்ள வச்சுருந்தாலும் கரெக்டாக 100 ரூபா தள்ள வெளியே வரும். சொல்கிறேன், அது உலகத்தில் இருக்கிற ஞானம், தப்பு இல்லைன்னு சொல்லலை. அப்படிலாம் உட்காந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இப்படி பிசுங்கக்கூடாது. இப்படி கூடாது. வீட்டிலேயே பிளான் பண்ணி உன் மனதில் நியமித்தபடி, அப்படி தான் சொல்லுது. அவனவன் கட்டாயமயம் இல்லை, விசனமயம் இல்லை, நியமித்தபடி வீட்டை நியமிக்கணும். இன்றைக்கி இவ்வளோ 1000 போட போகிறேன், நான் வயிறு மாட்டேங்குது, இவ்வளோ லட்சத்தை போட போகிறேன் அப்படி வீட்டில் அது ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். பிரசங்கம் நேராக வருது, நான் வரும்போது எந்திரிச்சு கத்தரை கொடுத்து கனம் பண்ண போகிறேன். இப்போ செஞ்சாங்க இல்லை, இருந்தால் வந்து காணிக்க வந்திருக்கு. உண்மை பொய் சொல்லலை, காசு வந்திருக்கு. இது ஒரு கணம். எனக்கு நேராக வார்த்தையை வரும்போது அந்த வார்த்தையை நான் கனம் பண்ண விதமாக காணிக்கணும். ஒரு பக்கம் வார்த்தை வரும்போது எந்திரிச்சு போய் காணிக்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு நியமிச்சுட்டு வாங்க. எல் ஷடாய் சார் எல்லாம் எலிமினிக்கலாம். வாழ வைக்கும் நல்லது. ஓஹோ செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர். இவ்வளோ நேரம் பிரசனத்தில் 2 பாயிண்டை பேசியிருக்கோம். ஒன்று, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள், இந்த மாதத்தில் திருப்பிக் கொள்வீர்கள். இன்னொன்று, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். இந்த பலத்தோடு நீங்கள் போகும்போது எங்கே எது கடந்தாலும் திருப்பிக் கொள்வீர்கள், எடுத்துக் கொள்வீர்கள். அது சிறையில் கடந்தாலும் உங்கள் வீட்டு அறைக்கு வரும். ஆமென். எகிப்தில் கடந்தாலும் எந்திரிச்சு தானாய் வரும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எல்லாம் சொல்ல நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையில் அப்படி நம்புறேன். ஏன்னா அவர் அப்படி தான் சொன்னார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபையுள்ள வர்த்தக லாபமும் அவர்களை விட்டு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல் ஷடாய் சர்வ வல்லவர். ஒருப்பா அப்படியே ஒரே
ஒரு டான்ஸை போட்டு முடிச்சிடும். கையை பிடிச்சிக்கிட்டு, கையை பக்கத்தில் கையை பிடிச்சிக்கங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவர், ஷடாய் சர்வ, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் ஒரு ஸ்டெப்னாச்சு போடுங்க. எப்படி ஆடக்கூட வேணாம், இப்படிலாம் செய்யுங்க. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வம். நான் ஒரு முறை, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வம். ஓ ஓ ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ ரபா பாபா 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 செமா லபா ரகா தரா தலா படா தலா திடா போற பிலா திடா லபோ. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆண்டவரே, நீர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, அப்படியே செய்கிறவராக இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை மெய்யென்று உறுதிப்படுத்துங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கல்ல கர்த்தாவே, உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு உற்சாகமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, இழந்து போனது தேடி வரட்டும், மீட்டு கொள்ளப்படட்டும். அதற்கான பலனை கர்த்தர் கொடுத்து கிதியோன, தாவீத, ஆபிரகாம பலப்படுத்தி எல்லாத்தையும் மீட்டு கொள்ளும்படி, திருப்பி கொள்ளும்படி செய்தது போல இந்த மாதத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. சிறைப்பட்டது அறைக்கு ஓடி வரட்டும். அடகுல கிடக்கிறது இவங்களுடைய அறைக்கு ஓடி வரட்டும். இழந்து போனது ரெட்டத்தனையாய் திரும்பி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ அப்படியே செய்கிறதுக்கான நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா துதிக்கான மையமே நமக்கு செலுத்துகிறோம். பலவீனத்தோடு, வியாதியோடு, வலியோடு, வேதனையோடு இருப்பாங்கன்னா அவங்கள பலப்படுத்துங்க டாடி, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. மான் கால்களை போல நிப்பாட்டுங்க. எலும்புகளெல்லாம் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தப்படட்டும், நரம்புகளெல்லாம் ஸ்திரப்படுத்தப்படட்டும், உள்ள இருக்கிற அவயங்கள் ஆரோக்கியப்படட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடைய பரிபூர்ண சுகமளிக்கிற வல்லமை இந்த அபிஷேகத்தின் நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்த்து விடுகிறோம். சுகத்தை பேசுகிறோம், ஆரோக்கியத்தை பேசுகிறோம், பலத்தை பேசுகிறோம், நீடிய வாழ்வை பேசுகிறோம். வலி, வேதனைகள், பாரங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இந்த வேலையில் தேவனுடைய பலன் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும். கர்த்தாவே, பல விதங்களில் செயல்படட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். வயிற்றுக்களுக்கு குழந்தை முதல் பெரியவர் வரையும் எல்லாரையும் அன்பின் கரங்களில் கொடுக்குறோம். சேசமமாக கொடுக்க போகிற காணிக்கைகளுக்கு ஸ்தோத்திரம். 30, 60, 100 மடங்காய் பெற்றுக் கொடுமடி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கும் சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.